ஞாபகம் வந்துச்சு 2 பேரும் கூட்டாசோறு செஞ்சு சாப்பிட்டது, போய் விளையாடினது, நான் கிரீட்டில் அனுப்பி நீ வந்து கூப்பிட்டு போனது நான் ஞாபகம் இருக்குது. ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கலாம். வரேன் தங்கச்சி தங்கச்சி, உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல. நான் கல்யாணம் பண்ணால் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன விஷயன்றது எனக்கு தெரிஞ்சாகணும். 10 லட்சம் வேணுமா? என்னது 10 லட்சமா? 10 லட்சம் சம்பாதிக்கிறது எவ்வளோ நாள் கஷ்டப்படணும் தெரியுமா? அவன் கேட்டானா நாங்கள் கொடுத்துடணுமா? எப்படி நான் சொல்றது கேட்க மாட்டீங்க. நான் போகிறேன். இப்போ எதுக்கு ஐஷு சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க? உனக்கு நான் எப்போ கூப்பிட்டா நீ எப்போ வர? நீ கூப்பிட்டானா அதுக்கு சும்மா இருக்கேனா? எவ்வளோ பிஸியாக இருக்கேன்னு தெரியுமா? சாருக்கு அப்படின்னு முக்கியமான வேலை. என்ன ஐஷு புரியாமல் பேசிகிட்டு இருக்க? அன்னைக்கு தானே சொன்னேன் என் பிரச்சனை என்னன்னு வந்துட்ட. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நான் சொன்னேன்ல, நான் பேங்க்குக்கு போனேன், 7 லட்சம் தான் சாங்ஷன் பண்ணாங்க. இன்னும் 10 லட்சம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு தெரில. எங்கேயும் கேட்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கலான்னா ஏன் நீ தர போறியா? நான் தரல, என் அண்ணா தராரு. அவரு ஏன் எனக்கு தரலாம்? நீ என்ன லவ் பண்ணுறல, அதுக்காக தான் தராரு. சான்ஸே இல்லை. என்ன சான்ஸ் இல்லை? நான் என் சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன், காசை வச்சுக்கிட்டே இல்லைன்றாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்கள் அண்ணா மட்டும் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? என் அண்ணா தராரு, நீ நம்பலையா? ஃபோன் பண்ணி தரவா? அதெல்லாம் வேணாம். உண்மையிலே உங்கள் அண்ணன் தரேன்னாங்களா? தராரு. இப்போ என்ன? ஆனால் உண்மையிலே உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவங்க ஐஷு. நானும் எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே காசு கிடைக்கல. உன்னை லவ் பண்ணுறேங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல. உண்மையிலே உங்கள் அண்ணன் ரொம்ப கிரேட். என் அண்ணாக்கு நீ சர்டிஃபிகேட் தர வேணாம், இப்போ காசு வரப்போதில்ல, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? வேற என்ன, நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகிட்டு என்ன பண்ண போறீங்க? அப்புறம் என்ன, லைஃப்பில் அடுத்த லெவல் தான். ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம். எது நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுமா? அப்போ நான் உனக்கு போர் அடிச்சிட்டேனா? ஐஷு, நானே எப்படி சொல்லுவேன் ஐஷு, அது லைஃபா? ஓ, சாருக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா? சார் என்ன பண்ணுங்க, யாரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களோ அவங்க கிட்டே போய் காசு வாங்கிக்கோங்க, நான் வரேன். ஐஷு ஐஷு ஐஷு, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். நீ விளையாட்டுக்கு தான் சொன்ன, நான் சீரியஸாக தான் சொன்னேன். சரி கோச்சுக்காக. கையட்ரா. முடியாது. ஏய், யாரு நீ? எதுக்கு நடிக்கிறப்போ? பொறுக்கி நாயே, நடு ரோட்ல ஒரு பொண்ணு கை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஏய், எதுக்கு நீ அவன் மேலே கை வச்ச? மாடு மாதிரி ஒருத்தவன் உன் கை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். நான் அதை காப்பாற்ற வந்திருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணாம இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஹெல்ப்னு கேட்டேன், அவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? அதான் பார்த்தாலே தெரியுதே, நல்லா பொறுக்கி மாதிரி இருக்கான். ஏய், இன்னொரு வாட்டி அவங்க அப்படி சொல்லி பாரு, அவன் என் பாய் ஃப்ரெண்ட். லவ்வரா? ப்ரோ சாரி ப்ரோ, தெரியாமல் அடிச்சிட்டேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படி தோணுச்சா, அதான் அடிச்சிட்டேன். என்ன என்ன பார்க்க எப்படி தெரியுது? விழிச்சவன் மாதிரி தெரியுதா? இல்லை ப்ரோ, பொறுக்கி இல்லை இல்லை, ரக்கட் பாய் மாதிரி இருந்துச்சா, அதனால தான் அப்படி. ஏய், யாரு இது? என் மாமா பொண்ணு. மொத்த ஃபேமிலியுமே இப்படி தானா? ஏய் இல்லை. ஏய், உனக்கு இங்கே என்ன வேலை? கிளம்பு. செம்மக்கோ வருது உன்னை பார்த்தாலே. மாமா எங்க? இப்போ எதுக்கு அண்ணா பற்றி கேட்குற? சும்மா தான் கேட்டேன், என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏய், ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட சாரி கேளு. சாரி ப்ரோ, தெரியாமல் அடிச்சிட்டேன். சாரி ஐஷ்டோ. நீங்கள் 2 பேரும் நல்ல பேர். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோட்டெல்லாம் கைப்பிடிச்சி இழுக்காதீங்க. ஓ, என்னைய பார்த்தா எனக்கு இதே வேலையை அடையிற மாதிரி தான் தெரியுதா? நான் வரேன் ஐஷோ. எல்லாமே நான் வண்டி அங்கே இருக்கு. இப்படி தான் நான் அடிக்கடி ஏதாவது மறந்துடுவேன். வரேன். ஐஷோ, மாமா போனன்ற இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நீ இப்போ பார்த்து என்ன பண்ண போற? இல்லை, அவளை பற்றி சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். உனக்கு எதுக்கு அவளை பற்றி தெரியணும்? சரி, தெரிஞ்சுக்க வேணா, விட்டுரு. வண்டி எடு, கிளம்பலாம். டைமே சரியில்லை. நல்ல வேலை, வந்த பிரச்சனை இல்லை, என் பிரச்சனையுமா. எது? இல்லை, போகலான்னு சொன்னவா? போகலாம். பாய் ப்ரோ. பாய் ஐஷோ. நீனும் கிளம்பலையா? கிளம்பு. பார்த்து போங்க. ஏய், உனக்கு என்ன கவலை? அவ எப்படி போனா? சும்மா தான் சொன்ன ஐஷோ. போ.
சார் நீங்கள் கேட்ட மாதிரி இல்லை டவுன் கொண்டு வந்து சார். ஓகே. ஹலோ ஐஷோ, நான் ஒரு மீட்டிங்கில் நான் அப்புறம் பேசுகிறேன். பிஸியாக இருக்கியா? என்கிட்ட பேசுகிறத விட உனக்கு என்ன பெரிய பிஸி? காசு கொடுத்தலடி, அதான் பேங்க்கில் இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பேசணும் உன்ட்ட வை. ஹலோ, உனக்கு பிஸ்னஸ் விட நான் தான் முக்கியம், புரிஞ்சுதா? புரியுது. இங்க ஒருத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, போனை நோண்டாம வந்து வேலை செய்யலாம்ல. பாரு பாரு, உங்கள் அம்மா வர கத்துறாங்க, என்னன்னு போய் பாரு. ஏய், இது ஒரு சாக்கா, நீ சொல்லாத. எங்கள் அம்மா அப்படி தான் பேசுவாங்க, நீ பேச. நான் என்னடி பேசுறது? வீட்டுக்கு எனக்கு யாரும் மரியாதை கொடுத்ததே இல்லை. மா கொஞ்சம் சாப்பாடு கூட. சாப்பாடு தானேடா போடுறேன். ஐஷோ, போனே பேசிட்டு இருக்காம உங்க அண்ணனுக்கு போய் சாப்பாடு போடு. ஏன் நீ போ. நீ போட மாட்டியா? உங்க அண்ணன் தானே அது. மாமா விடுமா, நானே பார்த்துக்கிறேன். டேய், நீ அமைதியாடா, நீ போய் சாப்பாடு போடுறீ. அவனுக்கு பசிச்சு அவனை போய் சாப்பிட்டுக்க சொல்லு. என் புள்ள சம்பாதிச்ச பணம் உங்க பிசினஸ்க்கு வேணும், ஆனா என் பிள்ளை சாப்பாடு போட மாட்டீங்க. மா சொல்லி காமிக்காத. மா நான் தான் போடுறேன்னு சொல்லிட்டேன், விடுமா. டேய், நீ அமைதியா உட்கார்றா. ஏய், நீ போய் சாப்பாடு போடு. சாப்பாடு போடுதானே சொல்ற, போடி. அம்மா நீ வர வர ரொம்ப பேசிட்டு இருக்க. அம்மா நீங்க என்ன பண்ற? என் அண்ணா நீ ஏதோ தனி கேங் போட போறேன்னா? நான் அதெல்லாம் போட்டேன். அம்மா பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அம்மா ஐயா, முக்கியமான விஷயமா? அதேதான் அப்படி. அண்ணா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன போகிறேன். இல்லை புரியல. கல்யாணம் பண்ண போகிறேன். கல்யாணமா? உனக்கா? ஏன் நான் கல்யாணம் பண்ணக்கூடாது? பண்ணு தாராளமாக பண்ணு. அதான் அம்மாவை பற்றி பேசலான்னு வந்தேன். அம்மா இருக்காங்களா? ஓனர் அம்மா ஓனர் எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க. 10. வள்ளி, இதான் மாமா வீடா? இன்னைக்கு போயிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுற வேண்டியதான். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னடா தேவா காலெல்லாம் விழுற? இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? அம்மா கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். மயில் வீட்டில் வந்து நீங்கள் தான் பேசணும். எனக்குன்னு யாரும் இல்லை, நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதான் பொண்ணு கேட்கறதுக்கு நீங்கள் தான் வரணும். ஏன்டா தேவா இப்படி பேசுற? அம்மா நான் இருக்கேன்ல, உனக்கு பொண்ணு பார்க்கறது மட்டும் இல்லாம உன் கூடயே இருந்து உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்டா. என்ன முருகா சொல்ற? என் மச்சான் நான் பண்ண மாதிரி பண்ண போடா. எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா. தங்கராஜ்மா மாமா. ஏய் என்னாச்சு அழுகுற? என்னாச்சு? இரு, இது நீ கை வைக்காமலே கேட்கலாம், கேளு. என்னமாச்சு? ஏன்? ஏய் அவன் தான் கேட்டால, நில்லு. எவ்வளோ நேரம் எப்படியே எழுதிட்டு இருக்க போற? நானும் கேட்கணுமா? சொல்லு. மாமா, எனக்கு ரோட்ல ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் மாமா. சும்மா என்ன லவ் டார்ச்சர் பண்ணிட்டு பின்னாடி சுத்திட்டே இருக்கான். நீ வந்து எனக்கு என்னன்னு கேளு மாமா. யாருண்ணா? வா காட்டு, என்னன்னு பார்த்துக்கலாம் இன்னைக்கு. இவ்வளோ நாள் பிரச்சனைனா நீ யார்கிட்ட போய் சொல்லுவ? எங்க அப்பா கிட்ட. அப்போ அவர்கிட்ட போய் சொல்லு போ. அவருக்கு தான் வயசாயிடுச்சுல இஷ்யூ, அதான் வந்து மாமா கிட்ட சொன்னேன். இரு, எவ்வளோ வருஷமா நாங்கள் இங்கே இருக்கோம், ஒரு நாளாச்சும் வந்து எங்களை பார்த்துருப்பியா? ஒரு பிரச்சனைனா தான் உங்களுக்கு எங்கள் ஞாபகம் வரும் இல்லை? நீயும் உங்கள் அப்பாவும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தாங்க போங்க. என்ன மாமா, எனக்காக வந்து கேட்க மாட்டியா? நான் வரேன் உனக்காக. இப்போ நீ எதுக்கு போறேனா? நீ கிளம்புறி. ஐஷு, நீ வாயை மூடு. முருகா, நீ போய் பாரு, நம்ம வீட்டு பொண்ணு யார் உங்களுக்கு இருக்குதுன்னு. நீ சொல்லிட்டலாமா? நான் போய் கேட்குறேன். வா. நாங்களும் வரோம். நீ இங்கே இருங்க, வா. வண்டியை நான் ஃபாலோ பண்ணலாம். நம்ம எதுக்கு அவனை ஃபாலோ பண்ணலாம்? இப்போ நீ மட்டும் நான் கூட்டிகிட்டு போல, உன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் பார்த்துக்கோ. ஓ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? வா நான் கூட்டு போகிறேன். வா. யாருமா அது? வந்து ஆளை காட்டு. என்ன மாமா சாவி? இதானே வண்டி? நம்ம முதல்ல ஒன்னா போறோம்ல மாமா. எது? அது நான் முதல்ல ஹெல்ப் பண்ணி கேட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா போறோம்ல, அத சொன்னேன். அட ஏறுமா, போயிட போறான். கை வச்சுக்குவா மாமா? வச்சிக்கமா. அம்மா அதான் ஃபோன் அடிக்குது இல்லையா, அட்டெண்ட் பண்ணலாம்ல. அம்மா ஃபோன் எடுமா. நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? கண்டவா ஃபோன் பண்ணுவான், அதை எடுத்து நான் உனக்கு கொடுக்கணுமா? வீட்டுக்கே போய் பார்த்துக்க வேண்டியதான். இப்போ நீ கண்டவனை யாரு சொன்ன? நீ ஒருத்த கூட லவ் பண்றேன்னு சுத்திட்டு இருக்கல, அவனை தான் சொன்னேன்.
இப்போ அந்த 10 லட்ச ரூபாய் எங்களுக்கு தந்தது உனக்கு பொறுக்கல, அதுக்கு தான் நீ இவ்வளோ பேசுற. ஆமா, என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் எவ்வளோ தூக்கி கொடுத்தா நான் பார்த்து சும்மா இருப்பேனா? இந்த பாருமா கிருஷ்ணன், இனிமேல் இப்படி பேசாத, எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. நான் அப்படிதாண்டி பேசுவேன், என்ன பண்ணுவேன்? உன் பணம் தானே, சம்பாரிச்சு நான் தந்துடுறேன், போதுமா? ஆமா, இவ 10 வருஷம் கழிச்சு சம்பாரிச்சு கொடுப்பா, அது வரைக்கும் நானும் என் பிள்ளைய காத்துட்டு இருக்கோம். அம்மா போ. போடி போ.